வரைக்கும் மார்ஜரியில் நடக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு செட்டப்னு தெரிஞ்சா மீராவுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அவர் கூட தான் ஷேர் பண்ணுறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் உங்கள் ஃப்ரெண்டே இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல? இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மார்ஜரியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இன்ஸ்பெக்டர் ஆதவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு மீரா இப்போ பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்படி ஆதவன் என்ன சொன்னார்னா, உண்மையான வில்லனே நான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுதான் மீராவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே இருந்துச்சு. அப்போ உண்மையில என்ன நடந்திருக்கும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து கொலைகளாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் வாரத்துக்கு ஒரு தடவை. இந்த கொலையை எதுக்காக பண்ணுறாங்க, யாருக்காக பண்ணுறாங்க, என்ன மோட்டிவேட் அப்படின்றத இப்போ வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டால் கண்டுபிடிக்கவே முடியலை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கொலையை ஒருத்தர் பண்ணுறாங்களா இல்லை ஒரு டீமாக சேர்ந்து பண்ணுறாங்களான்னு இப்போ வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டால் கண்டுபிடிக்கவே முடியலை. ஆனால் இன்ஸ்பெக்டர் ஆதவன் மட்டும் இந்த சைக்கோ கில்லர் கொலை பண்ணுற பேட்டனை கண்டுபிடிச்சி அடுத்த கொலை எங்கே நடக்க போகுதுன்றத நுணுக்கமாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு நாள் சைக்கோ கில்லர் கொலை பண்ண வேண்டிய இடத்துக்கும் போயிட்டான். இப்போ இன்ஸ்பெக்டர் ஆதவனும் அந்த இடத்துக்கு போயிட்டாரு. ஆனால் அவரால் அந்த கொலையை தடுக்க முடியலை. பட் சைக்கோ கில்லரை இன்ஸ்பெக்டர் ஆதவன் பிடிச்சிட்டாரு. இதில் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, சைக்கோ கில்லர் தப்பிச்சிட்டான். அதுதான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பெரிய மன வருத்தமாக இருந்துச்சு. மறுநாள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற உயர் அதிகாரிகள் வந்து இன்ஸ்பெக்டர் ஆதவனை கூப்பிட்டு வச்சு, நீ இன்னும் என்னையா பண்ணுற? உன்னால் அந்த சைக்கோ கில்லரை கண்டுபிடிக்க முடியலையா? உன்னால் டிபார்ட்மெண்ட் மானமே காற்றுல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஆதவனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ப்ரெஸ் சேனல்காரங்க, அதாவது டிவி சேனல்காரவங்க, டிபார்ட்மெண்ட்டால் இந்த கில்லரை கண்டுபிடிக்கவும் முடியாது, இந்த கொலையை நிப்பாட்டவும் முடியாதுன்னு சொல்லி பொய்யான வதந்திகள் எல்லாத்தையுமே டிவியில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து இன்ஸ்பெக்டர் ஆதவனை மன உடைச்சலுக்கு தள்ளிருச்சு. அப்போ இன்ஸ்பெக்டர் ஆதவன் நினச்சது ஒன்றே ஒன்று தான், எப்படியாச்சும் இந்த கேஸை முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு அப்பாவியை பிடிச்சி இவன் தான் அந்த கில்லர் அப்படின்னு சொல்லி மீடியா முன்னாடி நிப்பாட்டிட்டாரு. அவனையும் ஜெயிலையும் போட்டாச்சு. இந்த சைக்கோ கில்லரை பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ஆதவனுக்கு பதவி உயர்வையும் ஏன் மெடலும் கொடுத்தாங்க. அன்னைக்கு நைட்டு இன்ஸ்பெக்டர் ஆதவன் தன்னோட வீட்டில் இருந்துக்கிட்டு ஃபோன் கால் மூலயமா தன்னோட டீமுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்னன்னா, நான் உண்மையான சைக்கோ கில்லரை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் இருக்கிற இடமும் இப்போ எனக்கு தெரியும், நான் நாளைக்கு அவனை கொலை பண்ண போகிறேன், இது மூலயமா இனிமே கொலைகள்லாம் நடக்காது அப்படின்னு பேசிட்டு ஃபோனையும் கட் பண்ணிட்டாரு. அன்றைக்கி நைட்டு சரியான மழையும் கூட. இன்ஸ்பெக்டர் ஆதவன் வீட்டில் இப்போது கரண்ட்டும் போயிருச்சு. அப்போது ஆதவன் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. அவரும் போய் யாருன்னு கதவை திறந்து பார்க்குறாரு. அதுதான் அவருக்கு ஒரு பெரிய ஷாக்குன்னே சொல்லலாம். அப்படி யார் வந்திருக்காங்கன்னா, அந்த சைக்கோ கில்லரே ஆதவன் வீட்டுக்கு வந்துட்டான். இப்போது அந்த கில்லர் ஆதவனை கொலை பண்ணிட்டான். இதுதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு ஆதவன் மீரா கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட மீரா இப்போ பயத்தில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்போது மீரா பயத்தோடையவும் ஆதவனை பார்த்து கேட்குறாங்க, ஆதவனை அன்னைக்கு நைட்டே அந்த கில்லர் கொலை பண்ணிட்டான், அப்போது நீ யாரு அப்படின்னு மீரா கேட்குறாங்க. அதுக்கு ஆதவன் சிரிக்கிறாரு. ஏன்னா இப்போ மார்ஜரியில் இருக்கிறது இன்ஸ்பெக்டர் ஆதவனே கிடையாது. அப்போது ஆதவன் கெட்டப்பில் இருக்கிறது யாருன்னா அந்த சைக்கோ கில்லர். அப்போ உண்மையில என்ன நடந்துச்சுன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆதவன் இந்த கொலையை யார் பண்ணுறாங்க அப்படின்றத தீவிரமாக கண்டுபிடிக்க முயற்சி பண்ணார். இந்த கேஸில் அவர் தீவிரமாக ஈடுபட்டதால் அவராலே நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, அந்த சைக்கோ கில்லர் பார்க்குறதுக்கு அப்படியே அசலாக ஆதவன் மாதிரியே இருப்பான். இதுதான் இன்ஸ்பெக்டர் ஆதவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டே அந்த கில்லர் இன்ஸ்பெக்டர் ஆதவன் வீட்டில் போய் ஆதவனை கொன்னுட்டான். இப்போது ஆதவன் கெட்டப்பில் இத்தனை நாளாக அந்த கில்லர் தான் இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட மீரா பயத்தில் இப்போது நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த சைக்கோ கில்லரோட அடுத்த டார்கெட் இந்த மீராவாக இருக்குமோ? அப்போது மீராவை கொலை பண்ணுறதுக்காண்டி தான் இத்தனை செட்டப்பை போட்டு மார்ஜரிக்குள்ளே அந்த கில்லர் வந்திருக்கானோ? அப்போ உண்மையிலேயே இன்ஸ்பெக்டர் ஆதவனை கொன்னுட்டானா? ஆதவனுக்கு என்ன தான் நடந்துச்சு? இந்த கில்லர் இதோட அந்த கொலையை நிப்பாட்டிடுவானா, இல்லை இதுக்கப்புறம் தான் அவனோட ஆட்டத்தவே ஆரம்பிக்க போகிறானா? இந்த கதையை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சீசனில் இந்த கதையை பார்க்கலாம்.